பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 126 சங்கீதம் 3 இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். நமக்கு ஜீவனை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு சுகத்தை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். இந்த உலகத்திலே நாம் அழிஞ்சிருவோம்னு நினைச்சோம், நான் அழியாதபடி நம்மை காத்து கொண்டார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். நமக்காக ரத்தம் சிந்தினார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு நல்ல ஒரு கணவன் மனைவியை கத்தர் கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு நல்ல பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். நமக்கு ஆண்டவர் நல்ல பெற்றோர்களை கொடுத்தார், அது ஒரு பெரிய காரியம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லாரு, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நமக்கு கோடி கோடியா பணம் இல்லைனாலும் நாம் நிம்மதியாய் வாழ, நிம்மதியாய் படுத்து உறங்கி எழும்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நமக்கு நல்ல உணவை கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும். நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல உடைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாக்கிறார். ஒரு நல்ல நண்பனை போல நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராய் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆலோசனை கொடுக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்தபடினால் நாம் மகிழ்ந்திருப்போமா? ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் என்று நீங்க அறிக்கை பண்ணுங்களேன், நீங்க மகிழ்ந்திருப்பீர்கள். நன்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரப்பா. உடைய வார்த்தையின்படியே நாளை நாங்க மகிழ்ந்திருக்கிறோம். எல்லாரும் மகிழ்ந்திருக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.